வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்தா செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா, 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல. யோகா கலையை நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு ஹட்டா யோகா நிறைய இருக்கு, அங்க மருத்துவ யோகா. யோகா அடுத்த கட்டம் போங்க. வெறும் யோகத்தை நான் தியானமா மட்டும் பண்ணுவேன், 2 ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன். இன்னைக்கு அங்க மருத்துவ யோகா பண்ணீங்கன்னா 45 நிமிஷத்துல அப்படியே வேர்வை கொட்டும். வெள்ளக்கார ஆச்சரியமா பாக்குறான், இந்தியானா யோகானா எல்லாம் அமைதியா மூச்சு தானே விடுவாங்க. இதெல்லாம் அங்க மருத்துவ யோகா, ஹட்டா யோகா அடுத்த கட்டம். விரலுடைய நுனி எடுத்து மூக்க தொட முடியும் ஹட்டா யோகா. விவேகானந்தர் இதைத்தான் சொல்றாரு, ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்காதீங்க, டம்பளை தூக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய காலுடைய நுனியை எடுத்து உங்களுடைய மூக்கை தொட முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பெற்றுவீங்க. அதனால இதையெல்லாம் யோசிங்க. இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு. இளைஞர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும். ஹட்ட யோகா என்ன, அங்க மருத்துவ யோகா என்ன, யோகத்தையே உடல் பரிச்சையா செய்ய முடியுமா? இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே. ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க, உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட 7 மடங்கு அது சாப்பிடும். ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் கேன்சர், எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர். மாமா வீட்டுக்கு போனா கேன்சர், சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர். ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு. கேன்சர் ஏன் வருது? கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலா இருக்கிற செல்லை விட அது 7 மடங்கு அந்த கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம பண்ணணும்? இத்தனை காலமாக இந்தியாவில் பாரதத்துல விரதம் இருக்கு. 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா உடம்புல 1-2 கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா. இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுதுதான் அது கேன்சரா மாறுது. சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அது ஒளிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. அது பரவும் பொழுதுதான் நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இத்தனை காலமா நாம என்ன பண்ணோம்? செவ்வாய்க்கிழமை விரதம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்தா செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா, 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல. நாம விரதத்தை விட்டாச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறோம். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகுங்க? உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும் பொழுது கேன்சர் செல்லுக்கு அந்த எனர்ஜி வேணும். இளைஞர்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ண விவேகானந்தர் சொல்றாரு, எந்த கம்ப சூத்திரமும் சொல்ல. ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, யோகா கலையை ஃபாலோ பண்ணுங்க, ஃபங்க்ஷனல் ஃபிட்டா இருங்க, ஒரு ஸ்போர்ட் விளையாடு. ஆனா நாம இன்னைக்கு அங்கிருந்து எதுக்கு போயிட்டோம்னா செல்போனுக்கு. செல்போன்ல டைப் பண்ணிக்கிறோம், வாட்ஸ்அப்ப பாக்குறோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல் வைக்கிறோம், யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறோம், ட்விட்டர்ல ட்வீட் பண்றோம். இதுக்கு நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எங்கிருந்து நேரம் கொடுக்க முடியும்?